Hi guys, I'm Rajkumar. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கூகுள் AdSense ரிப்போர்ட் தான் நம்ம வந்து ஃபுல் பார்க்க போகிறோம். சரிங்களா? தென் பிகினர்ஸ் யாராச்சும் என்னுடைய சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி யூஸ் ஆகலாலும் ஃப்யூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? சரி, நம்ம டேரெக்டாக நம்மளோட டைம் அதாவது டாபிக் உள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி டைம் ஜோன் பாருங்கள், 11:21 ஆகுது PM. ஓகேங்களா? நைட்டு அன்டைமில் நம்ம வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ஒவ்வொரு நாளும் நான் வந்து எடுக்கக்கூடிய ரிப்போர்ட் வந்து நைட்டு அன்டைமில் தான் இருக்கும். சரிங்களா? ஏன் அதை நான் சொல்லுன்னா, கூகுள் AdSense பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து பகல் டைமில் வந்து பக்கு போயிட்டுருக்கும். அப்படிலாம் கரெக்டான ஆடுகளுக்கு நடந்திருக்காது. சம்டைம் நடந்திருந்தாலும் கரெக்டாக அப்டேட் ஆகாது. இதுமாரி ஏகப்பட்ட இஷ்யூஸ் போகும். பட் ஆனால் நைட் அன்டைம்னும் போது எப்படின்னு வச்சுக்கலாம், 12 மணி ஆனால் 12:01 நெக்ஸ்ட் டே வந்துடல, டுடேக்கு வந்துடல மறுபடியும் அப்படின்னும் போது நமக்கு லாஸ்ட் வந்து 20 மினிட்ஸில் எப்படியாப்பட்டதும் ஃபிக்ஸ் ஆகி எரர் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து நைட் ஆன் டைமில் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கான மெயின் ரீசன். சரிங்களா? தென் அது வரைக்கும் பார்த்தாச்சுன்னா இது வரைக்கும் பார்த்தாச்சுன்னா நான் எடுத்த வீடியோவில் ஒரு வீடியோ கூட நான் எடிட்டிங் பண்ணியிருக்க மாட்டேன். சரிங்களா? வீடியோ எடுப்பேன், அப்படியே நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணிப்பேன். உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா ஒரு நாள் 2 நாள் நண்பா 8 மந்த்துக்கு மேலே நான் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நம்ம சேனல் வந்து வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறேன். உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா ப்ரீ வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? சரி, நம்ம டேரெக்டாக நம்மளோட டாபிக் உள்ள வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் வந்து பாருங்கள் எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 0.28 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? தென் எஸ்டர்டே நேற்றுக்கு வந்து 0.02 சென்ட்ஸ் வந்து நமக்கு எஸ்டர்டே நேற்றுக்கு வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட்டு 7 டேஸில் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 0.53 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. சரியா? தென் டோட்டலாக திஸ் மந்தில் மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 0.81 சென்ட்ஸ் வந்து நமக்கு டோட்டலாக திஸ் மந்தில் வந்து இருக்குது. ஓகேவா? தென் பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா $16.43 வந்து நமக்கு பேலன்ஸில் வந்து இருக்குது. ஓகேவா? தென் இப்போது மேலே இருக்கிற எல்லா செக்ஷனும் வந்து உங்களுக்கு அளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். தென் இந்த டுடே டாலர் வந்திருக்குல்ல 0.28 சென்ட்ஸ், அது ஏன் வந்திருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் பேஜ் வியூஸ் தென் கிளிக்ஸ் இதெல்லாம் வந்து எதுக்கு இருக்குன்னா, ஆக்சுவலி இது ஒவ்வொரு நாளும் இந்த சேம் டீட்டெயில் தான் சொல்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? போர் அடிக்க தான் செய்யும். பட்டு ஒவ்வொரு வீடியோவில் கண்டிப்பாக சம் ட்ரிக்காக ஒரு சில ட்ரிக்கு சொல்லி கொடுப்பேன். அதனால் வாட்ச் பண்ணுங்கள் ஃபுல்லாக. ஓகேவா? சரி, இந்த 0.28 சென்ட்ஸ் வந்துருக்குல்ல, அது ஏன் வந்திருக்குன்னா இங்கே கீழே பாருங்கள் பேஜ் வியூஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதில் 89 போட்டிருக்கு. அது என்னன்னா நம்ம கூகுள் AdSenseல அது வெப்சைட் வந்து வேட்பர் சைட்டாக இருந்தாலும் சரி அல்லது பிளாகர் சைட்டாக இருந்தாலும் சரி, எந்த வெப்சைட் வந்தாலும் கூகுள் AdSenseல நம்ம வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கிட்டாலே இதுமாரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து நமக்கு வந்து AdSenseல வந்து கிரியேட் ஆகிட்டோம். ஆக்சுவலி ஏன்னா நம்ம மானிட்டேஷன் வந்து பார்த்தாச்சுன்னா AdSenseல தான் நம்ம அப்ளை பண்ணணும். அப்படின்னா ப்ரைவேட் கம்பெனி நிறைய இருக்குது. மோஸ்ட்லி நீங்கள் பார்க்கக்கூடிய ரிப்போர்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் AdSense. சரிங்களா? அந்த விதத்தில் இப்போ டுடே டாலர் 0.28 சென்ட்ஸ் வந்துருக்குல்ல, இது வந்து வந்ததுக்கான மெயின் ரீசன் கீழே பாருங்கள் 89 யூசர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. அதில் 89 பேர் 7 பேர் கிளிக்ஸ்னு போட்டு 7 இருக்குல்ல, அது என்னன்னா 7 பேர் வந்து ஆட் வந்து கிளிக் பண்ணிருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா கூகுள் AdSenseலேருந்து நமக்கு எதுக்கு ரெவன்யூ கொடுப்பாங்க அப்படின்னா, நம்ம வெப்சைட்டுக்கு வந்து எவ்வளோதான் டிராஃபிக் மில்லியன் கணக்கிலே வந்தாலுமே அதுக்கு வந்து ரெவன்யூன்றது நமக்கு கிடைக்காது. அப்போ எதுக்கு தான் ரெவன்யூ கிடைக்குதுன்னா, நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய ஆடு இருக்குல்லையே, அந்த ஆடு வந்து எந்த ஒரு யூசர் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் ஒருத்தர் வந்து ஆடு கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா நமக்கு அந்த ஆடுக்கு தான் ரெவன்யூ வந்து கிடைக்குமே தவிர மற்றபடி வேறு எதுக்குமே வந்து அந்த ரெவன்யூன்றது பேக்ரவுண்டில் ஜென்ரேட் ஆகவே ஆகாது. ஓகேங்களா? அதனால் இதை நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. தென் அது இல்லாமல் இந்த பக்கத்தில் இந்த பேஜ் RPM அண்ட் CPC பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். இந்த பேஜ் RPM பார்த்தீங்கன்னா $3.18 வந்து இருக்குது. சரியா? அதே போல் CPC 0.04 சென்ட்ஸ் வந்து இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து இந்த பேஜ் RPMனா என்ன, CPCனா என்ன அப்படின்ட்டு கேட்குறவங்களுக்கு இது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல போனால் இது வந்து டிராஃபிக் காஸ்ட்னு சொல்லலாம் அல்லது காஸ்ட் ஃபார் கிளிக்னு சொல்லலாம். சரியா? இது ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு யூசர் வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ளே தெரிஞ்சோ அல்லது தெரியாமல் ஒரு ஆடு கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா நமக்கு வந்து $3.18 வந்து கிடைக்கும். ஓகேங்களா? தென் ஆனால் நமக்கு உண்மைக்குமே அவ்வளோ கிடைக்குதான்னு பார்த்தாச்சுன்னா கிடைக்கல. ரீசன் என்னன்னா கீழே பாருங்கள் CPC 0.04 சென்ட்ஸ் வந்து இருக்குது. அப்படின்னா நமக்கு ஒரு ஆடு கிளிக் நடந்தால் 4 சென்ட்ஸ் தான் கிடைக்கும். சரியா? தென் இந்த CPC தென் பேஜ் RPM இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வழி இருக்கா? எனக்குலாம் ஆக்சுவலி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து பர்டிகுலராக இது புது எக்ஸ்பெரிமெண்ட்டாக நான் பண்ணிட்டுருக்கேன். ஆக்சுவலி இப்போ வரக்கூடிய ரெவன்யூ வந்து கம்மியாக வருதுன்னு சொல்லிட்டு யாரும் கேட்க வேண்டாம். ஏன்னா ஒரு பர்டிகுலராக ஒரு கண்ட்ரி டொமைனில் ஒர்க் பண்ணால் ரெவன்யூ வருமா, ஃபார் மந்த்துக்கு எவ்வளோ கிடைக்கும். ஆனால் இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இது ஒரு 6 மந்த் நான் எடுத்துகிட்டு போனால் தான் நல்லா ரெவன்யூ காட்ட முடியும். தென் முடிஞ்சால் நெக்ஸ்ட் மந்த் மறுபடியும் என்னுடைய பழைய சைடு மிஸ்டர் ஃபோல்லேருந்து கூட உங்களுக்கு நான் ரிப்போர்ட் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். சரியா? ஏன்னா நிறைய பேர் வந்து அமௌண்ட்டு கம்மியாக வருது, இதை பார்த்து ஒரு மோட்டிவாக கூட இருக்க மாட்டேங்குது ப்ரோ, தயவு செஞ்சு அந்த பழைய டொமைன்லேயே ஒர்க் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த டொமைனில் உங்களுக்கு வீடியோ நெக்ஸ்ட் மந்த்லேருந்து வர ட்ரை பண்ணுறேன். சரியா? தென் இப்போது
இந்த பேஜ் ஆர்மியோடைய முக்கிய வேலை என்னன்னா எந்த அளவுக்கு யூனிக்காக ஒரு யூசர் எந்த கண்ட்ரிலேருந்து வந்தாலும் நமக்கு அந்த யூனிக்ன்றது உனக்கு ஆர்கானிக்காக சர்ச் பண்ணி உள்ளே வராரு அப்படின்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிசி வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க ஒரே ஒரு வேவ். அப்படி இல்லை ரெண்டாவது சாய்ஸ் என்னன்னா நாம் வந்து அதர் கண்ட்ரியில் இருக்கிற யூசர் வந்து நம்ம வெப்சைட்டுக்கு கொண்டு வர அளவுக்கு கண்டென்ட் மேக் பண்ணணும். ஆர்டிக்கல் அந்த அளவுக்கு யூனிக்கான ஒரு ஆர்டிக்கல் ரெடி பண்ணி நம்ம வெப்சைட்டுக்குள்ளே போகிறது மூலிமா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம வெப்சைட்டுக்கு வராங்க இல்லையா, அப்போது ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம வெப்சைட்டுடைய குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரியா? அந்த விதத்தில் ஒரு யூசர் வந்து ஒரு ஆடு கிளிக் பண்ணால் தான் கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து ரெவன்யூ கொடுக்குறான். பட் ஆனால் அது எந்த அளவுக்கு யூனிக்காக இருக்கிறாங்களோ பொறுத்து ஒரு சில டைமில் அந்த ஆடு கிளிக்கே நடக்கணும்னாலுமே நம்மளுடைய டிராஃபிக் காஸ்ட்டை பொறுத்து அதுக்கு ஒரு சென்ஸ் 2 சென்ஸ் வந்து கிடைக்கும். புரியுதா? அதனால் இந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிசி இன்க்ரீஸ் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது, என்னன்னா கன்வெர்ட் ரேட்டிங். இது வந்து நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதாவது நீங்கள் வெப்சைட் மானிட்டேஷன் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து சம் நீட்ஸ் இருக்குங்க. ஒரு போஸ்ட் வந்து 150 ரேஞ்சில் இருக்கும், தென் அபோவ் 1000+ வேர்ட்ஸ் இருக்கும், 100% யூனிக்காக இருக்கும். நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? தென் அது போக இல்லை நான் ஆல்ரெடி வெப்சைட்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டேஷன் வாங்கி வச்சுருக்கேன், பட் எனக்கு அந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிசி வந்து இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது, ரெவன்யூ வர மாட்டேங்குது, ஏன்னா 6 மாதம் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு வெப்சைட்லேருந்து நீங்கள் நல்ல ஒரு ரெவன்யூ எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய யூசர் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக யூனிக்காக இருக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் நமக்கு வந்து அந்த ரெவன்யூன்றது ஜென்ரேட் ஆகும் பேக்ரவுண்டில். சரியா? தென் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி டிராஃபிக் உள்ளே கொண்டு வருது, அந்தமாரி சொல்லிட்டு ஏகப்பட்ட மெத்தட்ஸு லீகலான மெத்தடில் நீங்கள் டிராஃபிக் கொடுத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். 5 மந்த்துக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸில் இருந்து சோஷியல் மீடியா எல்லா டிராஃபிக்குமே வந்து பேன் பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா? அதனால் நீங்கள் சம்டைம் தெரிஞ்சோ தெரியாமல் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆட்சன்ஸை கொண்டு ஒன்று ஆட் லிமிட் அடிக்கடிக்கு விடும், ரெண்டாவது சாய்ஸ் உங்கள் ஆட்சன்ஸோடைய மானிட்டேஷன் டிசபிள் பண்ணுவாங்க, ஃபைனலி பேன் கூட பண்ணி விட்டுருவாங்க. அதனால் சோஷியல் மீடியா டிராஃபிக்கு தயவு செஞ்சு யாரும் உள்ளே கொடுக்க வேண்டாம். அதுவும் முக்கியமாக எஃபியில் இருந்தெல்லாம் கொடுத்துடாதீங்க. சைட்டுக்கு ரொம்பவே சேஃப் ஜோன் விட்டு வெளியே போயிடும். புரியுதுங்களா? தென் இந்த இம்ப்ரெஷன் அந்த பேஜ் சிடிஆர் இம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா 304 இருக்குது, பேஜ் சிடிஆர் 7.87% வந்து இருக்குது. சரியா? இந்த இடத்த பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இம்ப்ரெஷன் ஏன் வருது அப்படின்னா யூசர் பாருங்கள் 89 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணிருக்காங்க. அந்த 89 பேர் வந்து எவ்வளோ நேரம் வெப்சைட்டுக்குள்ளே இருந்தாங்களோ அதை பொறுத்து தான் இந்த இம்ப்ரெஷன் வந்து கவுண்டனி ஆகுது. அதனால் எனக்கு வந்திருக்கு இம்ப்ரெஷன் எவ்வளோனா 304 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. சரியா? ஆக்சுவலி இந்த இம்ப்ரெஷன் மூலிமா நமக்கு வந்து அமௌண்ட் எதனா வருமா ப்ரோ, $1 $2 ஏதாச்சும் வருமா ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு அது மூலியமாலாம் வராது. ஓகேங்களா? கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் எதுக்குன்னா ஆடு கிளிக் நடந்தால் காசு, இல்லைனா இல்லை. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். ஆடு கிளிக் நடந்தால் காசு, இல்லைனா இல்லை. ஓகேவா? தென் கீழே பேஜ் சிடிஆர் பார்த்தீங்கன்னா 7.89% வந்து இருக்குது. இப்போதைக்கு சைடு வந்து சேஃப் ஜோனில் தான் இருக்குது. ஏன்னா எப்பவுமே நம்ம சைட் வந்து சேஃபாக பார்த்துக்கணும் ஒரு மெயின் ரீசன். இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இந்த சிடிஆர்ன்றது வந்து 10க்கு மேலே போகவே கூடாதுங்க. 10க்கு மேலே போகுது அப்படின்னாலே நம்ம சைடுக்கு வந்து ஆட் லிமிட் அடிக்கடிக்கு விழுந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதாவது இந்த பேஜ் சிடிஆர் வந்து 10க்குள்ளேயே மெயின்டைன் பண்ண கற்றுக்குங்க. ஏன்னா இதில் இருக்கிற ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வேலையை செஞ்சுட்டு இருக்குது. சரிங்களா? அதே போல் இந்த சிபிசினா என்ன, எதனால் அந்த சிபிசி 0.4 இருக்குது, ஏன் மற்ற டைமில் ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான சிபிசி வருது அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சிபிசி நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸுங்க. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா இப்போ டெக் ரிலேட்டடாக ஒரு கீவேர்ட்ஸ் நம்ம எடுத்து ஒர்க் பண்ணோம்னா அதோட சிபிசி வந்து அப்போ $1 கம்மியாக 10 சென்ட்ஸ் 20 சென்ட்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? அதுவே இப்போ யூஎஸ் பேஸ்டு ஒர்க் பண்ணுறவனா எந்த கண்ட்ரியாக தான் இருக்குன்னு சொல்லி எந்த கண்ட்ரியோட இருந்துட்டு இப்போ விட்டுருங்க. பட் ஆனால் அது போல கண்ட்ரியை நம்ம டார்கெட் பண்ணும்போது என்ன ஆகுனா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இன்சூரன்ஸு, லாயரு, கார் ஆக்சிடென்ட், இது போல் நம்ம ஒரு இன்சூரன்ஸ் கேட்டகரியில் ஒரு கண்டென்ட்டை மேக் பண்ண போகிறோம் அப்படின்னாலே அதோட சிபிசி மினிமம் $50 $500 வரைக்கும் இருக்கும் சிபிசி. ஓகேங்களா? அப்போ நம்ம அது போல் ஆர்டிகல் போடும்போது ஒரு யூசர் வந்து யூனிக்காக வந்தாலுமே நமக்கு ஒரு ஆடு கிளிக் நடந்தாலே அவரேஜ் சிபிசி எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, 500 இருக்கும்போது அப்போ நமக்கு அதில் 50 கூடவா ஷேர் கிடைக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் அந்த கீவேர்ட் ரிசர்ச்னு ஒன்று தயவு செஞ்சு பண்ணுங்க. அப்போ தான் ஓரளவுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். சரிங்களா? இதான் இந்த பேஜ் சிடிஆர் எப்படி 10க்குள்ளே மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னா, இது நான் சொல்லலை, கூகுளுடைய ப்ரைவசி பாலிசி ரூல்ஸில் இருக்குது. ஏன்னா 250 யூசர் நம்ம வெப்சைட்டுக்கு வராங்கன்னா அதில் 2 ஆடு கிளிக் நடக்கலாம். 2 ஆடு கிளிக் நடக்குது அப்படின்னா நமக்கு பேஜ் சிடிஆர் 0.8% வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளுடைய ப்ரைவசி பாலிசி ரூல்ஸில் இருக்குது. சரிங்களா? தென் இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போயாச்சுன்னா, நம்ம வெப்சைட்டுக்கு ஒரு 100 பேர் வராங்கன்னா வச்சுக்கலாம், அதில் 4 ஆடு கிளிக் நடக்கலாம். 4 ஆடு கிளிக் நடக்குதுன்னும் போது நமக்கு பேஜ் சிடிஆர் ஒரு ஆவரேஜாக ஒரு 2லேருந்து 3 தான் இருக்குமா தவிர நமக்கு அந்த 10ன்றது போய் ரீச் ஆகாது. ஓகேவா? அதுபோல் ஒரு 1000 பேர்லேருந்து ஒரு 1500 யூசர் வந்து நம்ம வெப்சைட்டுக்கு வராங்கன்னா 40 ஆடு கிளிக்லேருந்து 45 ஆடு கிளிக் நடக்கலாம். ஓகேங்களா? அப்படி நடக்குதுன்னும் போது நமக்கு பேஜ் சிடிஆர் இந்த 6 5 தான் இருக்குமா தவிர இந்த 10ன்றது போய் ரீச் ஆகவே ஆகாது. புரியுதுங்களா? அதனால
இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க பேஜ் சிடிஆர் மெயின்டைன் பண்ணுறது. தென் இந்த 28 சென்ஸ் வந்துக்கான மெயின் ரீசன் என்னன்னா இந்த இடத்த பாருங்கள் கண்ட்ரிஸு. இது ஏன்னா இந்த இடத்துல தான் மெயினே இருக்குது சரிங்களா. பாருங்க யூஎஸ் வந்து பாருங்க 7 யூசர் வந்திருக்காங்க, ஒரே ஒரு ஆடு கிளிக் நடந்திருக்கு சரியா. ஒரு ஆடு கிளிக் நடந்ததால 0.21 சென்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. தென் இந்தியா ஸ்ரீலங்கா இந்த 2 கண்ட்ரியில் பார்த்தாச்சுன்னா இந்தியாவில் வந்து அதிகமான யூசர் வந்திருக்காங்க 6 பேர். தென் ஸ்ரீலங்கா வந்து 4 யூசர் வந்திருக்காங்க. பட் எந்த ஒரு ஆடு கிளிக்கும் நடக்கல. ஒரு ஃப்ரெஷ்ஷான டொமைனை நம்ம எடுத்து ஒர்க் பண்ணுறோம்னா இப்படி தான் இருக்கும். அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய மனசை வந்து தளர விட்டுறக்கூடாது. கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு சென்சோ 2 சென்சோ வருதோ வரலையோ போட்டுக்கிட்டே இருங்க சளைக்காம. ஓகேங்களா. கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் பேரோல கண்டிப்பாக இருக்கும் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள். தென் இப்போ என்னோட வெப்சைட் நேம் வந்து நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டிடுறேன் என்னோட AdSense ரிப்போர்ட்லாம். ஏன்னா நிறைய பேர் வந்து இவர் வந்து ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்காரு, இவர் வந்து ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வச்சு பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க. அதனால இப்போ என்னோட வெப்சைட்டை வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்த பார்த்தீங்களா லோட் ஆகிட்டு இருக்குதுல்ல, அது லோட் ஆகி வந்தோடனே என்னுடைய வெப்சைட் எத்தனை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன், எவ்வளோ ரெவன்யூ வந்தது லாஸ்ட் 7 டேஸில் எல்லாருடைய கிராஃப் டீட்டெயில் A to Z வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா நான் என்ன சொல்லுவேன்னு. இருங்க அது லோட் ஆகட்டும், மறுபடியும் சொல்கிறேன் லோட் ஆகட்டும், வெயிட் பண்ணுங்கள். தென் அதுக்கு முன்னாடி சம் கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கலாம். நீங்கள் ஒரு வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்கன்னா அதுக்கான மெயின் ரீசன் என்ன? உங்களோட ஃபேஷன் வந்து நீங்கள் வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகுறீங்களா, இல்லை எனக்கு வந்து காசு தான் முக்கியம் அதனால தான் வெப்சைட்டுக்குள்ளே வந்தீங்களா? இது ரெண்டுத்துல எதனா ஒருக்கான ஆன்சர் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் கமெண்ட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் உங்களுடைய இடத்துலேருந்து உங்களுக்கு எந்த போல கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ணால் கரெக்டாக இருக்குமோ அதை சொல்ல முடியும். ஓகேங்களா. தென் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சைடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லோட் ஆகிடுச்சு சரியா. உங்களுக்கு தெரியும் பார்த்தா இதில் உங்களுக்கு ஸ்லோவாக மேலே தள்ளிட்டே போகிறேன் தெரியுதுங்களா. இதில் என்னுடைய லாஸ்ட் 7 டேஸில் எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு, தென் எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோ ஆடு கிளிக் நடந்திருக்கு, சைடு எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு, தென் எதில் மொபைல் டிரைவில் அதிகமான ரெவன்யூ வந்திருக்கா அல்லது டெஸ்க்டாப்பில் வந்திருக்கா, இது எல்லா டீட்டெயிலுமே இந்த AdSense சென்டர் ஒரே சிங்கிள் பேஜில் பார்த்துக்க முடியும் சரிங்களா. நண்பா நான் ஃபோனில் தான் இது வரைக்கும் எல்லா வீடியோவும் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே அப்படி தான் பண்ணுவேன். நீங்கள் ப்ராப்பராக சிஸ்டத்தில் போடுங்க ப்ரோ, நான் பக்காவாக குவாலிட்டியாக டவுன்லோட் பண்ணி கூட பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு சிஸ்டம் இல்லை, அதனால ஃபோனில் தான் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் நான் இருக்கேன், புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. தென் இப்போது எனக்கு அதிகமான ரிசோர்ஸ் எதுலேருந்து வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த டொமைன் நேம் காமிச்சிட்டேன். ஏன்னா டொமைன் நேம் எந்த இடத்துல இருக்குன்னே தெரியாமல் இருப்பாங்க ஒரு சிலர். இந்த இடத்த பார்த்தீங்களா லாஸ்ட் 7 டேஸில் பர்டிகுலராக 1C1.us இதுன்ற இந்த ஒரு கண்ட்ரி பேஸ்டு டொமைனு. இந்த டொமைன்லேருந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 7 டேஸில் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 0.53 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு சரியா. தென் அவ்வளோதான், மற்றபடி ஒரு எந்த ஒரு டொமைன் அதில் வந்து கனெக்ட் பண்ண கிடையாது. தென் ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு தெரியும். தென் ப்ளூ ரெட்டு எல்லோ தென் க்ரீன் இது பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா அது மட்டும் கொஞ்சம் ஹையாக இருக்குது. அதனால சிங்கப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா 0.22 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. தென் ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா 0.18 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. யூஎஸ்ல யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருந்து 0.11 சென்ஸ், தென் இந்தியாவில் வந்து 0.2 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. புரியுதுங்களா. தென் அப்படியே வந்து அந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இதுவும் அதே தான், எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்ம பார்த்துக்கலாம். அந்த கண்ட்ரி டொமைன் எங்கே இருக்குது, தென் அது பார்த்தீங்கன்னா எந்த டிவைஸில் அதிகமாக ரெவன்யூ கிடச்சிருக்குன்னா அதாவது ஓகே மொபைல் டிரைவ்லேருந்து நமக்கு லாஸ்ட் 7 டேஸில் $51 வந்து கிடச்சிருக்கு. சாரி $0.51 சாரி 0.51 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு சரியா. தென் டெஸ்க்டாப் வந்து 0.2 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. தென் ஆக்சுவலி இதுக்கு இதை தவிர வேறு எதுவும் இல்லை நான் AdSenseல ஒவ்வொன்றும் பற்றி நான் டீப்பாக சொல்லணும்னு வச்சுக்கலாம் 1 ஹவருக்கு மேலே போயிடும். அதனால் இது ஏன்னா ஃப்ரெஷ்ஷான டொமைனில் நம்ம இழுத்தும் எதுவும் பேசுறதுக்கு இல்லை ஓகேங்களா. அதனால் ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க, அப்போ தான் புரியும். தென் என்னோட சஜஷன் என்னென்னா எப்பவுமே நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு வெப்சைட் வந்து பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நீங்கள் மானிட்டேஷனும் வாங்கிக்கிறீங்க அப்படின்னும் போது தயவு செஞ்சு AdWords யாரும் யூஸ் பண்ண வேண்டாம், மேனுவல் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் கரெக்டான சாய்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஓகேவா. தென் இது பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்பான்சிவ் ஹோமு 300x250 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 7 டேஸில் எந்தெந்த ஆட் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா நம்ம AdWords ஆன் பண்ணிட்டாலே போதிக்கும், அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து மரம் பெருசாகிட்டு ஆக்சுவலி நான் இந்த இடத்த மாற்றி சொல்லிட்டேன், சாரி இது ஏதோ ஞாபகத்தில் பேசிகிட்டு இருக்கேன் ஓகேங்களா. நான் வந்து சாரி மக்களே சாரி, ஏன்னா நான் வந்து ஒரு பேக்ரவுண்டில் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் இமேஜ் பார்த்தேன்றதுனா அதனால் அதை அப்படியே சொல்லிட்டேன் ஓகேவா. சரி நான் டாபிக்ல வந்தாலும்
எனவே வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆவரேஜாக வந்து நான் உங்களுக்கு இதுலேயே எல்லா இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சம்டைம் உங்களுக்கு புரியல அப்படின்னா ப்ரீவியஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் புரியும். அதான் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி என்னன்னா நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெப்சைட் வந்து மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்ருக்கலாம் இருக்கும். இது எல்லாமே பெய்ட் சர்வீஸ், இது எதுவுமே ஃப்ரீ கிடையாது சரிங்களா. அதாவது ஹோஸ்டிங், டொமைன், கண்டென்ட் ரைட்டிங் இது எல்லாமே ஃபுல் பேக்கேஜை நம்ம வந்து மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வெப்சைட் வந்து பில்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக கான்டெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். தென் அது போக இல்லை நான் ஆல்ரெடி வெப்சைட்லாம் பில்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டென்ட்டை மட்டும் கொடுப்பீங்களானா கண்டென்ட் மட்டுமே கொடுப்போம். ஒரு போஸ்ட் 150 ரேஞ்ச் இருக்கு உங்களுக்கு கிடைக்கும். தென் 1000+ வேர்ட்ஸ் இருக்கும், 100% யூனிக்காக இருக்கும் சரிங்களா. உங்களுக்கு அப்ரூவல் கேட்டகரி வேணாலும் அப்ரூவல் கேட்டகரி பண்ணி கொடுத்து தர முடியும். அப்படி இல்லை எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எப்படி சொல்கிறது ஐசிபிசி கீவேர்ட்ஸில் வேணும்னாலும் அதுவுமே நம்மளால் பெஸ்ட் இதுவில் பண்ணி கொடுக்க முடியும் சரியா. தென் ஒரு வெப்சைட் வந்து நீங்கள் தெரிஞ்சோ, அதாவது ஒரு வெப்சைட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, வெப்சைட் எப்படி பில்ட் பண்ணுறது இதுமாரி தெரிஞ்சுக்கணும். அதுக்குன்னா அதுவுமே சம் கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. அதாவது நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், நம்மக்கிட்ட நிறைய கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. எதனா ஒன்று தேவைப்பட்டாலுமே ப்ரைவேட்டாக கான்டெக்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. அதாவது எப்படி கான்டெக்ட் பண்ணாதுன்னு அதை ஃபஸ்ட்டு சொல்லி நோட் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் 2 டெலகிராம் குரூப் வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா. 2 குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் பப்ளிக்காக மெசேஜ் பண்ணி உங்களை யாராச்சும் வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா, அதாவது ப்ரைவேட்டாக கான்டாக்ட் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா நான் எதுவும் இதில் பொறுப்பு எடுத்துக்க மாட்டேன். 1 or 2 டைம்ஸ் உண்மைக்குமே அதை நான் தானே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுடைய அமௌண்ட் வந்து ஷேர் பண்ணுங்கள் சரியா. தென் வேறு என்ன சொல்லட்டும், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அவரேஜாக நமக்கு வந்து இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 நிமிஷத்துக்கு மேலே வந்து வீடியோ ஷூட் போயிடுச்சு சரியா. எனிவே மோஸ்ட்லி எல்லா இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டுருக்குன்னு தான் நினைக்கிறேன். அப்படி புரியாத பட்சத்தில் நம்ம சேனலில் போயிட்டு எந்த வீடியோ ஒன்றா செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நண்பா.